நடக்கிறது எல்லாமே ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம கார்த்திக் இப்படி தற்கொலை முயற்சி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சரி, ஓகே, நடந்தது நடந்துருச்சு. நம்ம கார்த்திக்கோட உயிர காப்பாத்துறதுக்கு என்ன வேலையோ அது எல்லாத்தையுமே கௌதமும், இலக்கியாவும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம இலக்கியா மேல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய களங்கம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம், அதாவது முக்கிய காரணம் இலக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் கிட்டலாம் இப்போ என்ன கேட்குறாங்க, கார்த்திக் என்னாச்சு, கார்த்திக் இப்போ என்ன ஒன்றும் ஆகலைல்ல, கார்த்திக்கை காப்பாற்றியாச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் அவங்க இங்கே பாருங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இந்த இடத்துல இப்போ என்ன, கார்த்திக் இப்போ உயிரோடு தான் இருக்காரு, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர் இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பார் அப்படின்றதும் மிகப்பெரிய டவுட் தான். அதாவது எங்களால் முடிஞ்ச இப்போ என்ன, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் இலக்கியாவும் கோவிலுக்குலாம் போய் இப்போ நம்ம கார்த்திகா பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலையும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, கார்த்திக் எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் பயங்கரமா பார்த்தீங்கன்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க. அதாவது எனக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க, யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது என்னோட அம்மா, என்னை பெத்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா என் கூட இல்லை. உங்களை தானே பார்த்தீங்கன்னா என் குடும்பமாக நினச்சேன் கார்த்திக். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஜானுவை பார்த்தீங்கன்னா அம்மானும், அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி, அதாவது என் கூட பிறக்கலனாலுமே நீ என்னோட தம்பி தானே கார்த்திக், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதறி எழுதக்கூடாதா, நீ எதுக்காக இப்படி தவறான முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது, நம்ம கார்த்திக்கோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா டென்ஷன்டாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் இது எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியா தான், இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே இலக்கியாவை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் இந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காப்பாற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய இழப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இலக்கியா, என் மகன், அதாவது கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கானே, அவனை காப்பாற்ற முடியாதா, அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா அதான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கார்த்திக் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போகவே மாட்டான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கார்த்திகை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நான் இப்போவே பார்த்தீங்கன்னா கார்த்திக்காக அடிப்பிரதட்சணை பண்ணுறேன் அப்படின்றமோ சொல்லி, அதாவது அங்க பிரதட்சணை பண்ணுறேன் அப்படின்றமோ சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கார்த்திக்காக போராட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் என்னென்ன டாக்டர்ஸ் இருக்கோ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா வர வச்சு எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறாங்க. தன்னோட தம்பியை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவரோட மைண்டுக்குள்ளே இருக்குது. அதுக்காக எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதாவது மொத்த சொத்துமே பார்த்தீங்கன்னா காலியானும் கூட பரவாயில்ல, நம்ம தம்பியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அஞ்சல் இப்போ கார்த்திகை பார்க்கறதுக்காக கதறி அழப்போறா. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கார்த்திக் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து இந்த சொத்தை ஆட்டே போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழ போகிறா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.